குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? த ஜங்கிள் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 4, தொலைந்த குரங்கு நகரம், த லாஸ்ட் மங்கி சிட்டி. கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ்? இப்ப வாங்க கதையை கேட்கலாம். எதிரொலி பாலத்தை கடந்து வந்த நம்ம மிலோ, தாரா, ஜுனோ மூவருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பழமையான நகரம். ஆமாம், அங்கேயோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குரங்குகள் எல்லாம் வாழ்ந்திருக்குன்னு தெரிஞ்சது. அந்த நகரம் இப்போ சிதிலமடைஞ்சு இருந்துச்சு. ஆனா அங்கே இருந்த சிலைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா பிரம்மாண்டமா இருந்துச்சு. பெரிய பெரிய தூண்கள், விசித்திரமான கல் சிற்பங்கள்னு எல்லாமே ரொம்ப அழகாவும் புதிராகவும் இருந்துச்சு. இது ஒருவேளை ஒரு பெரிய குரங்கு ராஜாவோட நகரமா இருக்குமோன்னு அவங்க மனசுக்குள்ள யோசிச்சாங்க. நம்ம ஜினோ எப்பவும் புதுசான வித்தியாசமான விஷயங்களை பார்க்க ஆசைப்படுவான் தானே. அவன் ஒரு பழமையான சிலைய தொட்டு பார்த்தான். உடனே ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு, கிர்ன்னு அப்படின்னு ஒரு மெல்லிய இயந்திரம் சத்தம். என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஜுனோ ஒரு பொரிய தெரியாம இயக்கிட்டான். ஆமாம் குட்டீஸ், ஜுனோ தொட்டதும் நகரத்தோட சிலைகள் எல்லாம் அசைஞ்சு நகரத்துக்குள்ள இருந்த ஒரு பாதை மெல்ல மெல்ல மூட ஆரம்பிச்சது. அங்கே மறைந்திருந்த பழைய சிலைகள் எல்லாம் நகரத்தின் நுழைவாயில காப்பது போல நின்றன. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு மூவரும் கொஞ்சம் பயந்து போனாங்க. அந்த பொறி அவங்கள அந்த நகரத்துக்குள்ளேயே மாட்டி போட்டுருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சாங்க. நகரத்தை சுத்தி இருந்த பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் ரொம்ப கம்பீரமா நின்னுச்சு. அவங்களுக்கு வெளியில போறதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஜுனோவுக்கு எப்பவும் தொழில்நுட்பம்னா ரொம்ப பிடிக்கும் தானே. அவன் எல்லா இடத்தையும் ரொம்ப கவனமா பார்த்தான். அப்போ ஒரு பழைய சிலையின் கீழே ஒரு சிறிய மறைவான இடத்தை கண்டுபிடிச்சான். அங்க என்ன இருந்ததுன்னு தெரியுமா? ஒரு பழைய சுருள். அது குரங்கு ராஜாவோட வரைபடமா இருக்கலாம்னு ஜுனோவுக்கு தோணுச்சு. ஜுனோ அந்த சுருளை மெதுவா எடுத்தான். அது ரொம்ப பழசா இருந்துச்சு. அவன் அதை திறந்ததும் அந்த வரைபடத்துல ஒரு ஏரி படம் வரையப்பட்டிருந்தது. அந்த ஏரியிலிருந்து ஒரு மெல்லிய வெளிச்சம் வர மாதிரி வரைஞ்சிருந்தது. வரைபடத்தின் கீழே ஒளிரும் ஏரி அப்படின்னு ஏதோ ஒரு மொழி எழுதப்பட்டிருந்தது. அந்த வரைபடத்தை பார்த்ததும் மிலோவுக்கும் தாராவுக்கும் ஒரே ஆச்சரியம். இது நமக்கு வெளியில போறதுக்கு ஒரு வழியை காட்டுதான்னு மூவரும் யோசிச்சாங்க. அந்த வரைபடம் கிடைத்ததும் நகரத்தின் பொறி மெதுவாக அமைதி அடைந்தது. சிலைகள் தங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பின. அந்த வரைபடத்தை பின்பற்றி அவர்கள் ஒரு ரகசிய பாதையை கண்டுபிடிச்சாங்க. அந்த பாதை அந்த தொலைந்த நகரத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு போச்சு. இப்போ அவங்க கையில ஒரு புது துப்பு கிடைச்சது, ஒளிரும் ஏரி. அடடா, இப்போ அவர்கள் வந்திருக்கும் இடம் இன்னும் புதுசா இருக்கு. அந்த வரைபடம் அவங்களுக்கு அடுத்த சாகசத்த பயணத்துக்கு ஒரு வழியை காட்டுச்சு. அந்த வரைபடத்துல ஒரு ஒளிரும் ஏரி பத்தி இருந்ததுல, அது எங்க இருக்கு, அதுல என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, அதையெல்லாம் நம்ம பசங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? சரி குட்டீஸ், நம்ம 3 நண்பர்களும் அடுத்து எங்க போறாங்கன்னு தெரியுமா? அடுத்த அத்தியாயத்துல இன்னும் ஒரு பெரிய ரகசியம் அவங்களுக்காக காத்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்போ அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பாய் பாய் குட்டீஸ்.